இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுல மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டுல. வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ். வணக்கம் நண்பர்களே. நமக்கு சோறுதான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கே வாசம் தூக்கும் அந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்ல, பிரியாணிக்கு கூட சைடிஷா சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இட்லி, தோசை, நானு, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 கிராம் பேக் எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் மஷ்ரூம் அளவுக்கு சரியா இருக்கும். இந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு 10 பொருள் மட்டும்தான் போட்டு அரைக்கணும். இதை மட்டும் போட்டு அரைச்சு வச்சீங்க அப்படின்னா டேஸ்ட் செம்மையா வந்துடும். இந்த டேஸ்ட் மேக்கர் பேஸ்ட்டை செய்யறதுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இங்க ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா 1/4 மூடி அளவுக்கு திருகி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 12 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை ஒரு 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொன்னு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 முந்திரி. இந்த முந்திரியை மறக்காம சேர்த்துங்க, இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்குங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 ml, டீ டம்ளர்ல 1 டம்ளருக்கு கம்மியா தான் பிடிக்கும். இப்போ ஒரு பேன்ல 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதுல ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலைய. அதோடவே 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருவோம். இப்ப நல்லா இந்த வெங்காயம் வணங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் பொன்னிறமா வணங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் வரும். ஸோ அதனால நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இடையில இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த டேஸ்ட் மேக்கர் பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நம்ம வெங்காயத்தை கூட வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்துல சேர்த்துக்கணும். சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த பேஸ்ட் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை கலர்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது நல்லா டார்க் கிரீனா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நம்ம வதக்கி விடணும். அடி பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா நல்லா அதை நம்ம கைவிடாம வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியும். அந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை அதுல சேர்த்துருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம்ல இருந்தே மஷ்ரூம் வதங்கி வரும் பொழுது நல்லா சாஃப்ட் ஆகி அதுல இருந்தே தண்ணி வெளிவரும். ஸோ அதனால நம்ம தண்ணி அடிஷ்னலா இப்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கைவிடாம அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா மஷ்ரூம் சாஃப்ட் ஆயிரும். இந்த மஷ்ரூம் வதக்கும் போதே நமக்கு மஷ்ரூமுக்கு தேவையான உப்பும் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்க, மஷ்ரூம் வெந்து அதுல இருந்து தண்ணி நமக்கு வெளியே வர்றது தெரிஞ்சிருக்கு. நமக்கு மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியே வரும்போதே தெரியும் அது நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலா பொடி சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், வரமிளகாய் பொடி. அது நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்திக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இந்த மசாலா கூட நல்லா வதங்கி நமக்கு அதுல இருந்து கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கிரீமியான தயிர், அதாவது யோகர்ட் சேர்த்திருக்கேன். ஆனா உங்களுக்கு தயிர் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி அதை சேர்த்துருங்க. மசாலா அரைச்சி மிக்சி ஜார்ல கூட கழுகி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருவோம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இப்ப கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பார்த்து தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம நமக்கு மட்டன் குழம்புக்கெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த அளவு பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இடையில எடுத்து கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப அடிப்பிடிச்சு போயிடும். தண்ணி கரெக்டான அளவுக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம இடையில எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வெந்துச்சு அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ பாருங்க, எடுத்து பார்த்துருவோம். செம்மையா கலர் சேஞ்ச் ஆகி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அந்த கிரேவி வெந்து வரும்பொழுது வாசனை வீடே மணக்கும். இப்போ ஃபைனலா உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருக்கு அப்படின்னா பொடி பொடியா கட் பண்ணி அதை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கம்மியா நீங்க அதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சேர்த்து இறக்கிடலாம். மணக்க மணக்க சூப்பரா மட்டன் குழம்பு ஸ்டைல்ல நமக்கு வெஜ் குழம்பு மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவிய சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, பூரி, குஸ்கா, இந்த மாதிரி நிறைய எல்லா ஐட்டத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க.